The Chennai Silks in Christmas மற்றும் New Year sale. Let the celebrations begin. அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய கேங், ஓடவே முடியாது. கோவிலை குறிவைக்கும் நெட்வொர்க். ஆன்மீக நகரமா கஞ்சா நகரமா? அதிரும் திருவண்ணாமலை. தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் இத்தகைய போதைப் பொருட்களால் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை பெரிதும் கேள்விக்குறியாகி வருகிறது. இந்நிலையில் இதனை ஒடுக்கும் நடவடிக்கையாக போதைப் பொருள் தடுப்பு வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கி உள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் ஆபரேஷன் கஞ்சா என்ற பெயரில் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் போதைப் பொருட்கள் பறிமுதல்களும் நடந்து வருகிறது. அதே வேளையில் ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சரளமாக புழங்குவதாக திருவண்ணாமலை நகர மன்ற கூட்டத்திலேயே கவுன்சிலர்கள் பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்கள் பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகரித்து விட்டதாகவும் அதனால் ஏராளமான குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி உலகின் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றாக கருதக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலிலும் கஞ்சா விற்பனை அதிகரித்திருக்கிறது. கிரிவல பாதையில் உள்ள சாமியார்களிடமும் சர்வ சாதாரணமாக கஞ்சா பொருட்கள் கிடைப்பதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் திருவண்ணாமலையின் கஞ்சா விற்பனை செய்யும் கும்பல் குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் பேரில் மாற்று உடையில் சென்ற திருவண்ணாமலை நகர போலீசார் சமுத்திரம் காலனி பிரவீன்குமார், விக்னேஷ் மற்றும் காட்டுமலையனூர் பகுதியைச் சேர்ந்த சந்துரு ஆகிய 3 பேரையும் அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் இருந்த 5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆனால் இவர்கள் எல்லாம் சில்லறை விற்பனையாளர்கள் என்றும் இவர்களை விட மிகப்பெரிய கஞ்சா கும்பல்கள் திருவண்ணாமலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. வெளி மாநிலங்களிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து திருவண்ணாமலையில் விற்பனை செய்வதாக தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வந்தன. அதிலும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி காவல்துறை ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தது. ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்படும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் முதலில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வந்த பிறகே பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்கிறது. அதேபோல் புதுச்சேரிக்கும் திருவண்ணாமலையில் இருந்துதான் கஞ்சா வருகிறது என புதுச்சேரி காவல்துறை குற்றம் சாட்டியது. அதே நேரத்தில் திருவண்ணாமலை கோவில் அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேரில் சென்று வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் அண்ணாமலையாரை தரிசிக்க கிரிவலம் நாட்களில் பல மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். அப்போது அந்த கூட்டத்தை பயன்படுத்தி கொண்டு கஞ்சா கடத்தல் கும்பல்களும் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி அன்றைய தினம் காவல்துறையின் வாகன சோதனை எதுவும் இருக்காது என்பதால் கஞ்சாவை பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது. இந்நிலையில் இது போன்ற கஞ்சா கும்பல் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதே வேளையில் உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக நகரம் கஞ்சா நகரமாக மாறுவது திருவண்ணாமலை மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.